பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்றார். எனக்கு பிரிய மனவுகளே, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பூச்சூடவா. எந்த பூ தெரியுங்களா? மன்னிப்பு. மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. ஆனால் சிலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளோ பண்ணிட்டாங்க, எது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கஷ்டங்கள் இருக்கும். என்னுடைய ஒரே எய்ம், நம்ம பரலோகம் போகணும். பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னால் தேவன் என்னை அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? ஒருவேளை என் மனசாட்சி சொல்லும், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லும். நம்மளை நிறைய நேரத்தில் நம்முடைய மனசாட்சி தான் நம்மளை பாவத்துக்கு உட்பண்ணுகிறதே நம்முடைய மனசாட்சி தான். நம்ம மனசு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நரகம் தான் போவோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் ஒருவரும் கிடையாது. ஆனால் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே வரணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்னு சொல்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணும்படியாக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இல்லை. ஏசப்புடைய பிள்ளையாக உலா வந்துட்டுருக்குறோம். ஏசப்புக்காக ஓடணும், ஏசப்புக்காக செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நம்மளுடைய லைஃப் கிரியைகள் நம்மளை நீதிமானாக மாற்றிட்டுருக்கோம். எனக்கு ஒரு பழக்கம், லேவியனாக இருக்கட்டும், ஆசரனாக இருக்கட்டும், பார்த்து கண்டு விலகி போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசாரியன் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு, கண்டு விலகி போகிறாரு. ஆனால் அந்த லேவியர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு, கண்டு விலகி போகிறார். சமாரியன் பார்த்து காயங்கட்டி உதவி செய்து சத்திரத்தை கையில் கொண்டு போய் கொடுத்து 2 காசை கொடுக்குறாரு. அந்த காலத்துடைய மதிப்பு. இன்னும் ஏதாவது செலவாகும் என்றால் நான் வரும்போது நான் செய்கிறேன்னு சொல்கிறார். இதில் யார் பிறன் என்று கர்த்தர் பேசும்போது, அவனுக்கு உதவி செய்தவனே, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று கர்த்தர் சொல்கிறார். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம அந்த காரியங்களை ஒரு கூட்டத்தை கூட்டி பேசி, அடடா உலகத்தில் அந்த விக்கிரகத்தை நேசிக்கிறவர்கள் கூட கடைசி நேரத்தில் மனம் திரும்பி பலது போயிடுவாங்க. ஆனால் சபையில் வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிசாசனவன் எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் என்று ஒவ்வொருத்தரை குறித்தும் அவன் வச்சிருக்கிற பிளானிங்கே வேறு லெவலில் இருக்கிறது. மன்னிச்சிடுங்க. பரலோகம் போகணுன்னா மன்னிச்சாதான் பரலோகம் போக முடியும். மன்னிக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. எனக்கெல்லாம் வந்த சோதனைகள், போராட்டங்கள்லாம் ஏராளம், கஷ்டங்கள்லாம் ஏராளம். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஆண்டவர் பேசுனது, மன்னிச்சிடு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், I will forgive. எனக்கு பிரியமானவர்களே, மன்னிப்பை பெற்றுக்குவோம். மன்னிப்பு இல்லாமல் ஆசத்தை பார்க்க முடியாது. பல ஆண்டுகளுக்கு முந்தாக ஒருத்தரை குறித்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. மாறவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உபவாசம் பண்ணாலும் மாறல. அப்புறம்தான் இந்த மன்னிப்பு கொடுத்து கர்த்தர் பேசுகிறார். எனக்கு ஒரு சேஞ்சஸ் கிடச்சிச்சு. ஒரு விசை முதலும் கடைசியுமாக என்னுடைய பாஸ்டர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய தலைமை பாஸ்டர் மேலே மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய இளைய சகோதரருக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணி இந்த டைமிங் அவர் பார்க்கல, விசாரிக்கலைன்ற ஒரு வருத்தம். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வருத்தம் ரொம்ப மன சங்கடமாக இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சே, கவனிக்கலையே, நம்மளை விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எவ்வளோ நேரம் நினச்சிருப்பீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் நினச்சிருப்பேன். எனக்கு சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, அமைதி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் என்னுடைய மனசில் ஒரு ரிலாக்ஸே கிடையாது. நான் என் பாஸ்டர்கிட்ட கூட கேட்கல, மனசில் தான் நினச்சேன், இப்படி பண்ணிட்டாரு, வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே,
சகோதரர் நம்மளோட கூட இணைஞ்சு ஊழியத்தை செஞ்சுருப்பாரே அப்படின்ட்டு ஒரு மன அங்கலாய்ப்பு. நிம்மதியாக போயிடுச்சு. என்னை மன்னிங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், என் ஊழியருக்கு விரோதமாக நான் அப்படி மனசில் நினச்சிட்டேன், என் ஊழியருக்கு விரோதமாக மனசில் நினச்சிட்டேன் என்று சொல்லி 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 ஒரு 7 நாட்கள் உபவாசம் பண்ணி கதறி அழுது என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம்தான் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும்ப்பா, இனி நான் இந்த தப்பை நான் செய்யக்கூடாதுப்பா என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கு பின்பு எனக்கு ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய ஊழியக்காரரால், என்னுடைய தலைமை பாஸ்டரால் என்னுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸ்டில் நவ் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய ஷெட்யூல் ரொம்ப டைட் ஷெட்யூல், ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடியவர். அவர் ஃபோன் பண்ணாட்டினாலும் விசாரிக்காட்டினாலும் அவர் ஆவிக்குரிய தகப்பன் தான் என்ற நிலைமையில் என்னை மாற்றிக்கிட்டு போக ஆரம்பித்தேன். ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆசீர்வாதத்தினால் நிரம்பிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், யார் மேலேயே கசப்பு வைக்காதீங்க, வெறுப்பு வைக்காதீங்க, மன்னிச்சு அரவணைங்க. பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நாம் இந்த பூமியில் இருக்கிறவர்களை மன்னியாது இருக்கும் பட்சத்தில் நம்மை பரலோக தேவன் மன்னிக்கவே மாட்டார். ஒப்பு கொடுக்கலாமா? அன்பு தகப்பனே, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. நாங்கள் மனசார மற்றவர்களை மன்னிக்கிறோம். நாங்கள் பரலோகம் வரணும் ஆண்டவரே. ஏன் நாங்கள் பரலோகம் வரணும், எங்களுக்கு மன்னிப்பை தாரும். நாங்களும் மற்றவங்களை மன்னிக்கிறோம். கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன்.